ஆனால் அது போக 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 அது வந்து இப்போ பெருசாகிட்டு சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக இருந்துச்சு. மற்றபடி முடி ஹேர் ஃபால் ஆகுறதோ இல்லை லேசினஸோ எதுவுமே இல்லை. ஆக்டிவாக இருந்தாங்க, ஒர்க் தான் போயிட்டு இருந்தாங்க. இதுக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அந்த கேன்சர்னு சொல்லிட்டு. என் நேம் ஐஸ்வர்யா. எங்கள் அம்மாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்போது. எங்கள் அம்மா நேம் வந்து சசிகலா. வயது வந்து 49 ஆகுது. அம்மாவுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கேன்சர் இருக்குன்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு 6 months பிஃபோர் வந்து கண்டுபிடிச்சோம் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக பார்த்தோம். ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லை, ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. ஸோ எனக்கு இங்கே புனர்ஜனா வந்து கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தோம். அதுலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு கிட் மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ மேஜராக ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எந்த அளவுக்கு வந்து முன்னாடி வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ஆக்டிவாக எழுந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்காங்க. அவங்களே எழுந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது இப்போ செகண்ட் டோஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு 6 டோஸ் எடுத்து நல்லபடியாக ஆகிடுவாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்கள் அம்மா முன்னை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ தேங்க்யூ புனர்ஜனா. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் தான் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பவுல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் அது போக 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 அது வந்து இப்போ பெருசாகிட்டு சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக இருந்துச்சு. மற்றபடி முடி ஹேர் ஃபால் ஆகுறதோ இல்லை லேசினஸோ எதுவுமே இல்லை. ஆக்டிவாக இருந்தாங்க, ஒர்க் தான் போயிட்டு இருந்தாங்க. இதுக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அந்த கேன்சர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிது எங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப மேஜராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மேஜராக எதுவுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணலை. பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பயோப்சி எடுக்கணும், வேறு பெட் ஸ்கேன் எடுக்கணும்னாங்க. எல்லாமே எடுத்துட்டு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பெட் ஸ்கேன் எடுத்து கொடுத்தோம். உடனே எனக்கு வந்து டேப்லெட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பாதி அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க. நல்லா எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக தெரியுது. ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட்டோட சைஸும் சரி, அவங்களுக்கு அந்த கட்டியாக இருந்ததும் சரி, ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகி நல்லா இருக்குது. ஸோ இதே கண்டினியூ பண்ணால் அவங்க கொஞ்சம் நல்லா ஆகிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இது மட்டுமே கொடுத்தாலே வந்து நல்லா ஆகிட்டாங்க. இப்போ இதுவும் கொடுத்துட்டு நம்ம அதுவும் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு உடம்பு எப்படி செட் ஆகும்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த மாத்திரமும் எடுத்துக்கிட்டு சைட் பை நம்ம சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இதுவும் எடுத்துக்கலாம், நம்ம ப்ரைவேட்டில் போயிட்டு கீமோ எடுத்துக்கலாம். ஆனால் கன்சர்ன் பர்சன் அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது. இதுக்கும் எஃபெக்ட் ஆகும், அதுவும் எஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒன்றே போயிட்டு நல்லபடியாக நார்மல் ஆகிட்டாங்கன்னா அது காட் கிரேஸ் வெளில வந்துடுவாங்க. அதை விட்டுட்டு ஸோ ஒன்றாவே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அம்மா கூடயே தான் இருக்கேன். நான் 24/7 எனக்கு பாப்பாவும் இருக்குது. அம்மா கூடயே தான் இருக்கேன். சில நேரத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து அவங்க நீ போய் உங்களோட வேலையை பாரு, என்னையே பார்த்துட்டு இருக்க வேணாம், நீ பாரு, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டுனா நான் அவங்க கூடயே இருக்கணும். சாப்பாடுலேருந்து எது பண்ண ரெஸ்ட் ரூம்லேருந்து பாத்ரூம் போகிறது வரைக்கும் நானே தான் கூட்டு போய் பண்ணணும், செய்யணும். சாப்பாடு ஊட்டி விடுறத விட இப்போ அவங்களே எடுத்து சாப்பிட்றாங்க, ரெஸ்ட் ரூம் அவங்களே போகிறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அவங்க கூட இருக்கணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. நான் என் ஒர்க்கை பார்க்க போயிடலாம். இப்போ அவங்களுக்காக நான் இப்போ ஒரு 1 month ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அவங்க மண்டேலேருந்து நீ ஒர்க் போ, நான் பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் சேர்ந்து உட்காந்துட்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு மேஜரான எனக்கு ஒரு குட் சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பால், ஒயிட் சுகர் கம்பல்சரி நோ. அதை நாங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ரெட்மீட் நார்மலாகவே எடுத்துக்க போகிறது இல்லை. இப்போ அது எடுத்துக்கிறது இல்லை. சிக்கன் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எது வேணால் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாத்திரை எடுத்துக்கினா நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெக்கவரி ஆகிடலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. வலிக்குது, எனக்கு முடியல, எனக்கு வேண்டாம், அவங்க வாயிலேருந்து ஒரே வார்த்தை எனக்கு முடியல. ஆனால் இப்போ அவங்க அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க பசிக்குது, எனக்கு எதனா வாங்கி வந்து கொடு, எனக்கு இது செஞ்சு கொடு அப்படின்னு அவங்க வாயிலேருந்து அவங்களே கேட்குறாங்க. எனக்கு இது செஞ்சு கொடுமா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு விட எனக்கு எது செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு பசிக்குது, எனக்கு செஞ்சு கொடு, நான் போய் படுக்கிறேன் கொஞ்சம் நேரம், நான் தூங்குறேன்றாங்க. ஃபஸ்ட்டு தூங்கவே முடியாதவங்க இப்போ தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, எழுந்து நடக்கிறாங்க, அவங்களுக்கே ஆக்டிவ் ஆகிட்டு படுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களே ஃப்ரெஷ் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ அவங்களே எழுந்து அவங்கள ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிடுறாங்க, அவங்களே விளக்கேற்றுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறையா. ஃபஸ்ட்டு படுத்துகிட்டே இருந்தவங்க இப்போ எழுந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க, என் பாப்பாவும் பார்த்துக்கிறாங்க. போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு குழந்தைய பார்த்துக்கணும்னா ரொம்ப வேலை, இப்போ வாழ்த்தனை பண்ணுறவங்க பார்த்துக்கணும்னா. ஆனால் இப்போ அவங்கள பார்த்துக்கிறாங்க. இப்போ அவங்கள நம்பி தான் என் பாப்பாவை நான் விட்டு தனியாக வந்திருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நிறைய விஷயங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கல, நாங்களே வச்சுக்கிட்டோம். சில விஷயங்கள் நாங்களும் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் எதுவுமே வந்து அம்மா கிட்ட காமிச்சிக்கவும் இல்லை. ஒன்றும் இல்லை சரியாயிடும்.
அப்படி சொல்லி தான் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு எதுவுமே ஒன்றும் ஆகலை, நல்லபடியாக இருக்காங்க. அவங்களுக்கு மேஜராக எதுவுமே கொண்டு போகிற அளவுக்கு வச்சுக்காம எதுவுமே இல்லைம்மா சரியாயிடும். அது மாதிரி இந்த டேப்லெட் எடுத்துமே வந்து அவங்களுக்கு பெருசாக எதுவுமே ஆகலை. ஸோ நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்க அதை நம்பிக்கை வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை சரியாயிடுச்சு, நம்மளுக்கு பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் ஒரு பாதி கடல் தான் தாண்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. சரி பண்ணிடுவோம். தேங்க்யூ.